வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று மாலை நேரங்களிலிருந்தே வானிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறினதை நம்ம பார்த்தோம். பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருந்த நிலையில சரியாக குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாகவே இருந்து வந்த நிலையில் மீண்டுமாக பகல் நேரங்களில் குறிப்பாக 12 மணிக்கு மேல மறுபடியும் படிப்படியாக அந்த வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் சட்டென்று மாறிய வானிலை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கு, சில இடங்கள்ல வான மேகமூட்டம், சில பகுதிகளில் சற்று வலுவான கனமழை பொழிவுகளையும் கடந்த 24 மணி நேரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பகுதிகளில் கனமழை தீவிரமாகும் என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்றோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தாழ்வு பகுதியானது நேரடியாக தமிழகத்துல கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு. ஏன்னா வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை மீண்டும் தீவிரமாக தொடங்கி இருக்கு. எதனாலங்க எங்களுக்கு மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளிலும் அதை தொடர்ந்து அரபிக்கடலிலும் வருகிற நாட்கள்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு பலரும் தொடர்ந்து கேட்டு வரீங்க. கனமழையானது அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்திற்கு, அதாவது 3 நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் நமக்கு கணிசமாக நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கடலோர பகுதிகள், அதே மாதிரி தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் பகுதியான ஒரு மழை பொழிவாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியும். முதலாவதாக கடலோர மாவட்டங்களை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பகலில் கடும் வெயிலும் அதன் பிறகு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே சமயங்கள்ல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கோ அதை விட 2 மடங்கு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு. கடலோர பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்தவரை பெரும்பாலும் பகலில் வெயிலும் மாலையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். பகுதியான மழை தான், மாவட்டம் முழுவதும் கண்டிப்பா நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையுமாக ஆங்காங்கே பதிவாகக்கூடும். தாழ்வு பகுதி முழுமையாக தமிழகத்துல கரையை கடக்கல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வங்கக்கடலில் உருவாகிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக தமிழகத்தில் வந்து கரையை கடக்கல. அதாவது இது வந்து தமிழக கடற்கரையோர பகுதிகளை ஒட்டி வந்து அதன் பிறகு திசை திரும்புவதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நம்ம தமிழகத்துல ஊடுருவி நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரம் அடையும். டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், நாகப்பட்டினத்தினுடைய தெற்கு பகுதி, திருவாரூர், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் கணிசமாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை, ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான். நாள் முழுவதும் மழை வரும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு குறுகிய நேர மழை பொழிவு, ஒரு அரை மணி நேரமோ அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரமோ பகுதியாக டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரும் 2 தினங்களுக்கு டெல்டா பகுதிகளில் சில சமயங்கள்ல மழை வாய்ப்புகளையும் மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை, மற்ற பகுதிகளில் வானம் மேகமூட்டம். எந்தெந்த பகுதிகள்னு பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்க வந்து பெருசா அந்த அளவுக்கு நமக்கு மழை இருக்காது. அப்படியே மழை கிடைச்சாலும் ஏதாச்சும் ஓரிரு இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை பெய்யுமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் 100% முழுமையாக பதிவாகிட்டு
போக போறதும் கிடையாது. அதனால பகுதியான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல வலுவான கனமழை கண்டிப்பா இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பெரும்பாலான நமக்கு தென் மாவட்ட பகுதிகள் நிச்சயமாக கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கனமழையானது தீவிரம் அடையும். உள் மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட எப்படி நமக்கு இந்த பகுதிகளில் வந்து மழை சற்று குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் படிப்படியாக அதிகரிக்கும். மாலை நேரங்களில் வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பகல் நேரங்கள் 2 மணி வரைக்கும் பெரிதாக மாற்றங்கள் இருக்காது. பகல் 2 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள்லாம் சட்டென்று வானிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தென் மாவட்டத்தில் சில நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையுமே கூட நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கடைசியா நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். இரவு நேரத்துல மட்டும் மழை எதிர்பார்த்தா போதும். நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாக வானமேகமூட்டம், இரவு அல்லது நள்ளிரவில் கணிசமாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். கோயம்புத்தூர்ல மலை பகுதிகளில் மட்டும் மழை எதிர்பாருங்க. மற்றபடி நகர பகுதிகளில் மழை வாய்ப்பு குறைவு. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் பகுதிகள் இங்க வேணா ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தேனி, தென்காசியில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். தேனி மற்றும் தென்காசி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழைக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகும். மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சியில பெரிதளவில் நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரம் இல்லை. ஏன்னா தென்மேற்கு பருவமழையை இப்போதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் போக போக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. கேரளா மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சியிலும் மிக கடுமையான மழை கிடைக்கும். தெற்கு ஆந்திரா மற்றும் உள் கர்நாடகா பகுதிகள், கடலோர கர்நாடகா பகுதிகளிலும் இனி வருகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பகலில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த சுற்று மழை பொழிவை நம்ம பார்த்தோம், வெறும் 35 டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 38 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் வெயில் கொஞ்சம் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய மழையின் காரணமாக சற்றே ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு தற்காலிகமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மாலை நேரங்களில் ஓரிரு மாவட்டங்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கையை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. வங்கக்கடல்ல உருவான தாழ்வு பகுதியினால தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் மட்டுமே அதிகரிக்குமே தவிர காற்றுனால எந்த சேதங்களோ அல்லது பாதிப்புகளோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதனால எந்த ஒரு சேதமோ அல்லது எந்த ஒரு பாதிப்போ நிச்சயமாக ஏற்பட போகிறதும் இல்லை நண்பர்களே. அதனால வங்கக்கடல் பகுதிகளில் உருவானது ரொம்பவே நல்லது. ஏன்னா முழுமையா தமிழ்நாட்டில் கரையை கிடக்காம அந்த மேகக்கூட்டங்களை மட்டும் நமக்கு அனுப்பி வைத்து நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது வந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கியே நகர்ந்து குறிப்பாக கடல் பகுதிகளிலேயே இது கரைந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரிசா, மேற்கு வங்கம் இது போன்ற இடங்கள்ல, அதே மாதிரி பங்களாதேஷ் போன்ற பகுதிகளில் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகளை கொடுக்கும். அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகளையும் இந்த தாழ்வு பகுதி ஏற்படுத்தக்கூடும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.